டைரக்டர் சிவா இயக்கத்தில் வந்த கங்குவா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பையன் லேப்ல இருந்து தப்பிச்சிடறான். அந்த சின்ன பையன் சூர்யா ஒரு கொலை செய்யறதான் பார்த்துடுறான். அதுல இருந்து அந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகுது. அந்த சின்ன பையனை ஒரு கேங் கடத்திடுறாங்க. சூர்யா அந்த சின்ன பையனை காப்பாற்ற நினைக்கிறாரு. அங்க கட் பண்ணா 1970 சூர்யாவுக்கும் பாபி டியோலுக்கும் போர் உருவாகுது. அங்கேயும் சூர்யா அந்த சின்ன பையனை காப்பாற்ற போராடுறாரு. அந்த சின்ன பையன் யாரு, சூர்யா ஏன் அந்த சின்ன பையனை காப்பாற்ற நினைக்கிறான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் டீசெண்டா இருந்தது. 3Dல பார்க்க விஷுவலாவும் நல்லா இருந்தது. சூர்யா பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாரு. ஒன் மேனா படத்தை தூக்கி நிறுத்திருக்காரு. சூர்யா அந்த முதலையை வேட்டையாடுற சீன்ஸா இருக்கட்டும், அந்த 25 பொண்ணுங்களுக்கு தைரியம் கொடுக்குற சீன்ஸா இருக்கட்டும் நல்லாவே இருந்தது. ஜெயிலா வர சூர்யா ஒரு பவுண்டரி என்ட்ரா வருவாரு. அந்த கேரக்டரும் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்தது. இதோட அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ்ல தான் வரும். கிளைமேக்ஸ்ல ஒரு கேரக்டர் ரிவீல் ஆகும். அந்த சீன் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல இவங்க 1970 நடந்ததையும் பிரசன்ட்ல நடக்கிறதையும் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டான சீன். பாபி டியோலுக்கு கொடுத்த இன்ட்ரோ மாசா இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்கிரீன் டைம் கொடுக்கல. அவர் கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாரு. திசா பட்டானி ஒரு பாட்டுக்கு வந்து போன ஃபீல் தான் இருந்தது. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ராஜமௌலியோட மாவீரன் படத்தோட ஸ்டோரியை பார்த்த ஃபீல் தான் இருந்தது. அந்த படத்தில் எப்படி மறுஜென்மம் கதை வருதோ அது போல தான் இந்த படத்துலையும். இந்த படத்தில் வர எமோஷனல் சீன்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. கிளைமேக்ஸில் மட்டும் லைட்டாக ஒர்க் ஆயிருக்கு. மற்றபடி எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகல. டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. சாங்ஸும் தேட்டரில் பார்க்க நல்லா இருந்தது. எவ்வளோ சாங் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. மிச்செல்லாம் சாங்கும் ஓகே தான். கிளைமேக்ஸில் வர கேமியா வச்சு தான் இவங்க செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து படத்தோட ஐப்பை ஏற்றி முடிச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே, சிஜி, செட் ஒர்க்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா இது சவுண்டான படம். அடல் கண்டென்ட் இந்த படத்துல இல்ல. ஆனா ரத்தம் தெரிக்கிற மாதிரியான வயலன்ஸ் சீன்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஒரு ஆக்ஷன் டிராமா மூவியா எனக்கு இந்த படம் டீசெண்டா இருந்தது. 3D வெர்ஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல சந்திருங்க கைஸ்.